محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அகில உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகனாகி எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு அனைத்து புகழையும் சமர்ப்பித்தவனாக இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். அவர்களிடத்திலிருந்து இந்த அகிலத்துக்கோர் ஒரு அருட்படையாக அனுப்பப்பட்ட அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவருடைய வாழ்க்கை நெறிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கை நெறிமுறைகளாக புரிந்து கொண்டு வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணியை மீதும் இந்த மார்க்கத்திற்காக அறுபாடுபட்ட அனைத்து அல்லாஹ்வின் உள்ளடியார்கள் மீதும் குறிப்பாக அவருடைய தூய மார்க்கத்தை அது தூய வடிவில் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நல் அமல்களை புரிந்தவர்களாக நாளை மறுமையில சுவனம் என்கின்ற நற்பெயரை பெறக்கூடிய மக்களாக இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் ஏகனாகி எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமா. கண்ணியத்திற்கும் மாண்புக்குரிய அருமை புத்தல்படி சகோதர சகோதரிகளை தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருள் நிறைந்திருக்கிற இந்த ரமலானுடைய மாதத்தை பயனுள்ள விதத்தில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு தினந்தோறும் இரவு தொழுகைக்கு பின்பாக தொடர் தலைப்பின் அடிப்படையில் பயானுடைய நிகழ்ச்சிகளை நாம் எல்லாம் பங்கெடுத்து வருகிறோம். அந்த வரிசையில இன்றைய தினம் மூன்றாவது இரவு பகுதியை நாம் எல்லாம் அடைந்திருக்கின்றோம். நபிமாருடைய பிரச்சாரம் என்கின்ற தலைப்புட முதல் 10 இரவுகளிலே நாம் எல்லாம் நபிமார்கள் செய்த பிரச்சாரம், அந்த பிரச்சாரத்தின் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை, அவற்றின் மூலம் நாம் எந்த அளவுக்கு நம்முடைய பிரச்சாரத்தை வீரியப்படுத்த வேண்டும் என்கிற சாராம்சத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு இந்த தலைப்பின் அடிப்படையில் நாம 2 தினங்களாக பார்த்து வருகிறோம். அவற்றினுடைய ஒரு தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் எந்த நபியினுடைய வரலாறை அறிந்து கொண்டு அவர் செய்த பிரச்சாரத்தை போன்று நாம செய்ய வேண்டும் என்று சொன்னால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரச்சாரம் நாம் எல்லாம் பரவலாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நன்கு அறிந்தவர்களாக இருக்கின்றோம். பல உரைகளிலே பல நேரங்களிலே நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகமாக இருந்தாலும் சரி, அவருடைய தாபாவாக இருந்தாலும் சரி, அவருடைய அமல்களாக இருந்தாலும், ஈமானுடைய உறுதித்தன்மையாக இருந்தாலும், எல்லாவற்றையும் பல நேரங்களிலே பல பயானுடைய நிகழ்ச்சியை நாம செயல்படுத்தியிருக்கோம். ஆனால் காலத்திற்கு தகுந்தாற் போன்று நாம நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்காகவும் அந்த படிப்பினையை மீண்டும் மீண்டும் நாம அறிந்து கொள்வதனால் அந்த படிப்பினை மூலியமாக நம்முடைய வாழ்விலே பல செயல்பாடுகளை வீரியத்தோடு செய்வதற்கு மிகவும் ஒரு சிறந்த ஒரு உபதேசமாக இருக்கிறது. அந்த வழியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சாரத்தை தான் இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றியான தகவலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்றால் யார், அந்த இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த நபியினுடைய தன்மை எப்பேற்பட்டது என்று திருக்குர்ஆனிலே சிலாபத்தில் சொல்லும் பொழுது, இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் என்கின்ற ஒரு வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். இப்ராஹிம் என்கின்ற ஒரு மனிதர், அந்த ஒரு மனிதர் எப்பேற்பட்ட தன்மைக்குரியவராக இருந்தார்கள் சொன்னா, ஒரு உம்மத்திடத்துல எந்த அளவுக்கு கொள்கையினுடைய பற்றுதல் இருக்குமோ, ஒரு உம்மத்திடத்துல எந்த அளவுக்கு ஈமானுடைய உறுதித்தன்மையோடு பிரச்சாரத்தை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்களோ, அந்த அளவுக்கு ஒரு மனிதத்துல ஒரு உம்மத்தை போன்றான செயல்பாடு இருந்ததாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே பதிவு செய்கிறான். இது மட்டுமா கிடையாது. இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறப்புகளை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, ஹனீஃபன் மிகவும் தூய்மை நிறைந்த ஒரு மனிதராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சிலாகித்து பெருமையாக பேசும் பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிகவும் தூய்மையான ஒரு மனிதராக எந்த நேரத்திலையும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களிலேயோ அல்லது கலப்பு செய்யக்கூடிய காரியங்களிலோ ஈடுபட்டதே கிடையாது. தூய்மையான ஆத்மாவாக வாழ்ந்திருக்கிறார்
நற்சான்றை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏற்படுத்தினார். இது மட்டுமா என்று பார்த்தால் இது மட்டும் போதாது. இன்னைக்கு 50 கடமை இருக்கு பாத்தீங்களா இஸ்லாத்துல. இந்த ஈமான் என்கின்ற ஏகத்துவ கொள்கையை எடுத்துக்கிட்ட நாம தொழுகை நம் மீது ஒவ்வொரு நாளும் 5 தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதுபோக யாருக்குள்ளே செல்வம் இருக்கிறதோ மிகுத்திருக்கிறதோ அவருடைய செல்வத்துக்கு தகுந்தாற் போன்றான ஜகாத் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இறுதியாக 5 கடமைகள்ல 5வது கடமையாக இருப்பது ஹஜ் என்கின்ற ஒரு கடமை. இந்த கடமையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து தான் துவங்குகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் காபாவை, சிதறமடைந்திருக்கிற காபாவை மறுசீரமைப்பு செய்து கட்டி எழுப்புறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் இருவரும் அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்லுகிறார், இதோ நீங்கள் இந்த மக்களை நோக்கி ஹஜ்ஜுக்காக அழையுங்கள். அவர்கள் விடிந்த ஒட்டகத்திலிருந்து மிக தூரத்திலிருந்து கூட வந்து ஹஜ் செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க என்ற விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவக்கமாக ஹஜ்ஜை வைத்திருக்கிறான். இது மட்டுமா? இது மட்டும் கிடையாதுங்க. இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை ஒரு வார்த்தை சிலாகித்து சொல்கின்றான், வஹலீலுல்லாஹ், என்னுடைய உற்ற தோழர். யாருடைய உற்ற தோழராம்? ஒரு மனிதன் சக மனிதனை பார்த்து சொல்லவில்லை. ஒரு மிகச்சிறந்த அழகு நிறைந்திருக்கிற ஒரு மனிதன், உலகத்திலேயே அழகு சிறந்திருக்கிற ஒரு மனிதனை பார்த்து சொல்லவில்லை. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டு ஹயாத்தையும் மௌத்தையும் நிர்ணயம் செய்து இந்த உலகத்தில் சகலவிதமான ஏற்பாடுகளை செய்து அந்த சாசனங்களை படைத்து பரிபாலித்து இருக்கிற இறைவன் சொல்கின்றார், இதோ இந்த இப்ராஹிம் என்கின்ற இவரை அல்லாஹ்வாகிய நான் உற்ற தோழனாக எடுத்துக்கிட்டேன். இதான் இருக்கிறதே டாப் கிரேடு. ஒரு மனிதனை எந்த அளவுக்கு பெருமைப்படுத்த வேண்டுமோ, ஒரு மனிதனை எந்த அளவுக்கு சிலாகித்து பேச முடியுமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிலாகித்து பேசி இருக்கிற ஒரு தூதர் என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வளவு சிறப்புக்குரிய மனிதனாக பார்த்திருக்கிறானே, ஏன் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உற்ற தோழனாக எடுத்துக்கிட்டு இருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஈமானை பார்த்து இன்ன பிற நபிமார்களுக்கெல்லாம் உபதேசமாக வழங்கியிருக்கிறான். ஏன்? இந்த உலகத்திற்கு இறுதியாக தூதருடைய முத்திரையாக இருக்கக்கூடிய அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ரோல் மாடலாக, ஒரு முன்னுதாரணமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகத்திற்கே ஒரு ரோல் மாடலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நிறுத்தி வைத்திருக்கிறார். இந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சிறப்பித்திருப்பதற்கான காரணம் அவர் மேற்கொண்ட பிரச்சாரம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய 6வது அத்தியாயத்தில் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமான ரத்தின சுருக்கத்தோடு சிறுவனையாக இருந்தாலும் எளிமையான முறையில் புரிந்து கொள்ளும் விதமாக உபதேசத்தை வழங்குகின்றார். நபிகளாருக்கு பாடம் புகட்டுகின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார், இதோ இந்த இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய இந்த மனிதர் நம்முடைய தூதுத்துவ பணியை செம்மையாக செய்தவர். எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. எதற்காகவும் யாருக்காகவும் கொள்கையை ஒரு நாளும் விட்டு தராமல் பிரச்சார களத்தில் முன்னோடியாக முன்னின்று செயல்பட்டவர் என்ற விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். எந்த அளவுக்கு சொல்றான்னு தெரியுமா? நாமெல்லாம் யார்கிட்ட போய் தாவாவை செய்வோம், யார்கிட்ட நம்முடைய குரலை ஒசத்தி பேசுவோம்? நம்மை விட அதிகாரத்தில் குறைந்திருக்கிற மக்கள் இடத்துல, நம்மை விட ஏழ்மையில இருக்கக்கூடிய மக்கள் இடத்துல, நம்மை விட சக்தியில குறைவா இருக்கிற மக்கள் இடத்துல நம்முடைய அதிகார தொழிலை காமிப்போம், நம்முடைய குரலை வசதி காமிப்போம், நம்முடைய அடக்குமுறைகளை செய்து காமிப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மன்னன் இடத்துல போறாங்க. மன்னனிடத்துல சென்று அந்த மன்னனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல வளங்களை கொடுத்திருக்கிறான். அந்த மன்னனிடத்துல சென்று சொல்லுகிறார், ஏக இறைவனின் அல்லாஹ் மாத்திரம்தான், அவனை மட்டும்தான் நீங்கள் ஏற்க வேண்டும். அவனை தவிர இந்த உலகத்தில் வேறு எதை நீங்கள் இறைவனாக கருதி வழிபடக்கூடாது என்ற சத்தியத்தை எடுத்து சொல்லும் பொழுது அவன் சொல்கின்றான், உங்களுடைய இறைவன் என்னப்பா செய்வான்?
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், என்னுடைய இறைவன் உயிரும் கொடுப்பான், உயிரை கொடுப்பான். ஹயாத் மௌத்தை தீர்மானிக்கக்கூடியவனாக, பிறப்பு இருப்பை தீர்மானிக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்ன உடனே அவனும் சொல்கின்றான், நானும் பிறக்கவும் செய்ய இருக்கிறேன், மரணிக்கவும் செய்ய இருக்கிறேன், நானும் ஹயாத்தையும் மௌத்தையும் சமமாக கருதுகிறேன் என்ற விஷயம் சொல்லிட்ட பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிகச் சிறந்த ஒரு உதாரணமாக, மிகச் சிறந்த ஒரு வழிகாட்டியாக நமக்கு இருக்கிறார். அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், அறிவுபூர்வமாக அவன் வாய் அடைத்து போகக்கூடிய அளவிற்கு ஒரு பிரச்சாரத்தை இருக்கிறாங்க. என்ன தெரியுமா? என்ன பிரச்சாரத்தை இருக்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா கரமா ஷைத்தான் சிறப்பு இருக்கிறான். நாம பயானில் ஃபோக்கஸாக இருக்கிறோமோ இல்லையோ, பிஸ்கெட்ல ஃபோக்கஸாக இருக்கிறோம், போர்டில் ஃபோக்கஸாக இருக்கிறோம். எதை வச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறிவுபூர்வமா அந்த மன்னனத்தில் தாவா செஞ்சாங்க சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மன்னனத்துல போய் தாவா செய்றாங்க. அந்த மன்னனத்துல சொல்லுகிறார், என்னுடைய இறைவன் உயிரையும் கொடுப்பான், உயிரும் கொடுப்பான்னு சொல்றாரு. நானும் அந்த காரியத்தை செய்வேன் என்று சொன்ன உடனே அவன் மீண்டும் ஒரு வார்த்தை பேசாத அளவிற்கு இறைவனிடத்துல இருக்கக்கூடிய தன்மையை பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மன்னனிடத்துல சொல்கிறார், என்னுடைய இறைவன் சூரியனை இரவிலிருந்து பகல கொண்டு வரவுடன் அந்த சூரியனை கிழக்கு திசையில நுழைக்க செய்கிறான். நீயும் உயிரை கொடுப்ப, உயிர் எடுக்கணும்னு சொல்றல, நீ என்ன செய்ய, அதுக்கு மாறா நாளைக்கு இந்த பக்கத்துல மேற்குல ஒதுக்கி செய், அப்பொழுது நான் உன்னை இறைவன் என்று ஏற்றுக்கொள்கிறேன். அடுத்த ஒரு வார்த்தை பேசல. எந்த காரியத்தை செய்ய முடியாது, இந்த காரியத்தை அவனால் செய்ய முடியாது என்ற விஷயத்தை எண்ணி வாயடித்து போனான். அவன் சிந்திக்க செயல்பட்டான். இதோ இந்த உலகத்தை படைத்த இறைவன் தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். நாம யார்கிட்ட தாவா செஞ்சிருக்கிறோம்? வார்டு கவுன்சிலர் போய், பாய் நீங்க சாலையில கொள்ளடிக்கிறீங்க, பாய் நீங்க கால்வாயில சீரான விஷயத்தை செய்யுங்கன்னு சொல்லி அவன்கிட்ட போய் அல்லாஹ்வுக்காக அஞ்சுக்கிறீங்க. நீங்க ஒரு பொறுப்பாளியா இருக்கிறீங்க. நீங்க பொறுப்பாளியா இருக்கிற நேரத்துல ஒவ்வொரு காரியத்திற்கும் அல்லாஹ்விட்ட விசாரணை உண்டு. நீங்க செய்வது தவறு, அல்லாஹ்வுக்கு அஞ்சு கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்காக நீங்கள் இந்த பணியை செவ்வனே செய்தால் இதன் மூலியமாக நீங்க நன்மையை சேகரித்து சொல்ல போறீங்க சொல்லியிருக்குமா? நம்மை விட அதிகாரத்துல குறைந்த இடத்துல, நம்மை விட அந்தஸ்துல குறைந்த இடத்துல, யாரிடத்துல நாம் அடக்குமுறை செய்யணுமோ அவரிடத்துல தான் நம்முடைய தாவா பணியை பெரும்பான்மையாக அமைத்திருக்கிறோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் ஏற்ற கொள்கை இந்த உலகத்துல சத்திய கொள்கை என்று ஆணித்தரமாக எண்ணினார்கள், நம்பினார்கள். அந்த கொள்கையை யாரிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறாங்க? சாதாரணமான அல்பம் ஏப்பம் சாப்பமா இருக்கக்கூடிய மனிதனிடத்துல கிடையாது, ஒரு நாட்டுடைய மன்னரிடத்துல. அந்த அளவுக்கு அவருடைய ஈமானுடைய வடிவு இருந்தது. ஒரு சாதாரண அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை சந்திப்பது என்று சொன்னாலே பாம்பு நெளிகிற மாதிரி நெளிஞ்சு போகும். அவருடைய அவருடைய மனசு உட்படாத வண்ணமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவரிடத்தில் சொல்லுவோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறது ஒரு அரசன். அவன் எண்ணினால் கருவறுத்து விடலாம், அவன் வாய் அடித்து போக வேண்டும். மீண்டும் அவன் எந்த ஒரு கேள்வி நம்மளை கேட்கக்கூடாது. அது போன்றான அறிவுபூர்வமான அவனே சிந்தித்து செயல்படக்கூடிய அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாவா இருந்திருக்கிறது. இன்னைக்கு அறிவுபூர்வமாக தைரியத்தோடு சொல்லி இருக்கிற காரியத்தை, நாம் எடுத்திருக்கிற காரியத்தை அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு பிற மக்கள் முதலில் எடுத்து சொல்லி இருக்கிறோமான்ற விஷயத்தை கவனிக்கணும். இது மாத்திரமா, இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர் செய்த செயலை நபிகளாருக்கு எடுத்து வைக்கிறார். இதோ நபியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவருடைய தாவா எப்படிப்பட்டதாக இருந்தது? அவருடைய தந்தையார் சிலைகளை வடிக்கக்கூடியவர். சிலைகளை வடித்து அதை வடிவம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. அவர்கிட்ட போறாங்க, அருமை தந்தையாரே, நீங்கள் சிலைகளை வணங்கி கொண்டு வருகிறீர்கள், இது உங்களுடைய கரங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள், உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் தராது.
நிம்மதி தராது. நீங்கள் தான் அதற்கு எல்லா பணிகளையும் செய்து கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். மாறாக அது தான் இருக்கக்கூடிய இடத்திலேயே இருக்கிறது தவிர உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் அது தீமையும் செய்யாத நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் அதை வணங்குகிறீர்கள்? உங்களுக்கு யார் உயிர் கொடுத்தான்? உங்களுக்கு யார் உடமையை கொடுத்தானோ? உங்களுக்கு யார் உணவை கொடுத்தானோ? உங்களுக்கு யார் நன்மையும் தீமையும் லாபத்தையும் நட்டத்தையும் நோயும் நிவாரணத்தையும் வழங்கி கொண்டிருக்கிறானோ அந்த இறைவன் அல்லவா நீங்கள் வழிபட வேண்டும். அழிவுபூர்வமாக தன்னுடைய தந்தையாரத்துல பிரச்சாரம் செய்யறாங்க. இன்னைக்கு நாம நம்முடைய தந்தையாரத்துல, தாயாரத்துல, சகோதர மத்தியில, சகோதரிகள் மத்தியில, நண்பர்கள் மத்தியில, அண்டை வீட்டார்கள் மத்தியில நாம் இங்கெல்லாம் மக்களை சந்திக்கிறோமோ அந்த சந்திப்பை ஏற்படக்கூடிய நேரத்தில் ஏகத்துவ கொள்கையாக இருக்கக்கூடிய இந்த தௌஹீதை எடுத்து வைத்திருக்கிறோமா என்ற விஷயத்தை நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாட்டுடைய மண்ணிடத்தில் தாவா செய்தது போன்று தன்னுடைய வீட்டிலையும் சீராக இருக்க வேண்டும். தன்னை சிறுவனையிலிருந்து வளர்த்து ஆளாக்கி பெரிய அளவுக்கு நம்முடைய நிலையை எட்டி இருக்கிற அந்த தந்தையாரை ஒரு காலம் நரக விடுதலைக்கு சென்றுவிடக் கூடாது என்று கரையோடு தாவா செய்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் தந்தையாரெல்லாம் கவலைப்படுறாங்க, என் பிள்ளை நான் பட்ட கஷ்டம் மாதிரி விடக்கூடாது, நான் தான் படிப்பெல்லாம் தற்கொலையா போயிட்ட, என் பிள்ளை மெத்த பிடிச்சு பெரிய அளவுக்கு பெரிய ஏசுல உட்கார்ந்து வேலை பார்க்கிற அளவுக்கு அவனை ஆளாக்கணும். நான் செருப்பில்லாம பள்ளிக்கூடத்துக்கு போனேன், என் பிள்ளை பல சுமை போட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகணும், பல கிழிஞ்ச ஆடைகளை ஒட்டு போட்டு பள்ளிக்கூடத்துக்கு போன நானே என்னுடைய பிள்ளை பெரும் கார்மெண்ட்ல படிச்சு விசேஷனான ஈடுபாடு போட்டு போகணும் என்றெல்லாம் ஆசைப்பட்டு தந்தையார்கள் தான் ஈண்டெடுத்த பிள்ளைகளை ஆகச் சிறந்த மனிதர்களாக இந்த உலகத்துல பிறத்து வளர்த்து ஆளாக்கணும்னு சொல்லி பல சிரமங்களை படுகிறோமே. அந்த தந்தையாருக்காக நாம எத்தனை நேரத்துல யாரெல்லாம் என்னுடைய தந்தையார் அசத்திகள் இருக்கிறாங்க, அவர் தௌஹீதில் இல்லாம இருக்கிறாங்க, தர்கா வழிபாடுல இருக்கிறாங்க, சட்டா கொடிமரத்தில் இருக்கிறாங்க, சகரத்தை பார்க்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க, நல்ல நேரம் முபாரக்கான நேரம் என்று சொல்லி இறைவனையே சபிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிற காரியத்தை அவருடைய வாழ்க்கையில ஒரு அங்கமாக வைத்து செயல்படுகிறார்கள். அவர்களுக்காக நான் பிரார்த்திக்கிறேன், யா அல்லாஹ் அவருக்கு நேரான வழியை ஹிதாயத்தை கொடு என்று இறைவனிடத்தில் துஆ செய்திருப்போமா? இதை திருக்குர்ஆனை ஓதி அது திருக்குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற உபதேசத்தை நமக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிற நசியத் இந்த திருக்குர்ஆன். வாங்கள் தந்தையாரே அமர்ந்து கேளுங்கள், இறைவன் நமக்காக நல்லுபதேசம் செய்திருக்கிறான் சொல்லியிருப்போமா? என்னுடைய தந்தையாருடைய கனவாக இருந்தது வாய் பைசா ஹோட்டல்ல சாப்பிடணும், எப்படியாவது சம்பாதிச்சு என்னுடைய தந்தையார அந்த ஊருக்கு கொண்டு போய் நல்லா சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் என்று ஆசைப்படக்கூடிய நாம் என்னுடைய தந்தையாருக்கு ஒவ்வொரு பெருநாளைக்கும் நல்ல புத்தாடை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நாம் என்னுடைய தந்தையார் நான் இளமையில் இருக்கும்போது பெரும் சிரமப்பட்டார், அவர் வயோதிகம் அடைந்தபடியே வீட்டில் உட்கார வச்சு நல்ல சாப்பாடு சாப்பிட வைக்கணும் என்று எண்ணக்கூடிய நான் மரணித்து விட்டால், என்னுடைய தந்தையார் மௌத்தா போயிட்டால் கபருக்குழியில் அவர் வேதனைப்படாமல் இருக்க வேண்டும். நாளை மறுமையில மனுஷருடைய மைதானத்தில் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாக நின்று கூடாது என்று கவலைப்பட்டிருக்கிறோமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கவலைப்பட்டாங்க. எந்த தூய்மையான கொள்கைக்கு சொந்தக்காரனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை தேர்வு செய்து நபியாக இந்த சமூகத்திற்கு அனுப்பியிருக்கிறானோ இந்த சமூகத்துக்கு சொல்வது போன்று என்னுடைய குடும்பத்தாருக்கும் சொல்வது என்னுடைய கடமை. என்னுடைய தந்தையாரும் நாளை மறுமையில் என்னோடு சுவன பூஞ்சோலை இருக்க வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கவலை கொண்டார். இன்னைக்கு எத்தனை பேர் தன்னுடைய வீட்டார்கள் மத்தியில் கவலை கொள்கிறோம்? தன்னுடைய உயிருக்கு நெருக்கமான மனிதர் மீது அளவு கடந்த பாசத்தை வைத்திருக்கிறோமே, அந்த அளவு கடந்த பாசம் இந்த உலகத்துடைய மோகத்தை நோக்கி இருக்கிறது, நாளை மறுமை நோக்கியதாக இருக்கிறதா? எண்ணி பாருங்கள் சோதரர்கள். இத்தோடு பிடிக்கவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாவாவுடைய நிலையை சொல்லும் பொழுது அரசர் மத்தியில் மட்டும் சொல்லாமல் தன்னுடைய தந்தையாரை மட்டும் மத்தியில் மட்டும் சொல்லாம ஏழைய உலக மக்கள் அனைவரும் பிற்காலத்தில் வரக்கூடிய எல்லா மக்களும் இஸ்லாத்தை தெளிவான முறையில் புரிந்து கொள்வதற்காக அறிவுபூர்வமான தாவாவை செய்திருக்கிறார். சூரா அன்ஆம்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறார், இதோ நம்முடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த சமூகத்தில் இரவு பகுதியை அடைந்தார். ராத்திரியில வராங்க,
இரவு பகுதி அடைந்தவனையே சந்திரனை பார்க்கிறார், நட்சத்திரத்தை பார்க்கிறார். அந்த நட்சத்திரத்தை பார்த்தவனையே நீதான் என்னுடைய இறைவன், எவ்வளவு பிரகாசத்தோடு காட்சி தருவது பாருங்கள் என்று சொல்லி தன்னுடைய சமூகத்திற்கு அறிமுகம் செய்திருக்கிறார். அந்த நட்சத்திரங்கள் மறைகின்றது. பிறகு சந்திரன் தோன்றுகிறது. மறையக்கூடியது என்னுடைய இறைவனாக எப்படி இருக்க முடியும்? இருக்க முடியாது. அடுத்து சந்திரன், இதோ சந்திரன் நட்சத்திரத்தை விட பிரமாண்டமாக தெரிகிறது, ஒளியோடு தெரிகிறது. அவைதான் என்னுடைய ரப்பு என்று சொல்கிறார். நட்சத்திரம் மறைந்தது போன்று சந்திரனும் மறைகிறது. மீண்டும் பகல் பொழுதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடைகிறார்கள். பகல் பொழுது சூரியன் உதயமாகிறது. நட்சத்திரத்தை விட சந்திரனை விட பல மடங்கு பெரியதாக காட்சி தரக்கூடிய சூரியனை பார்த்து சொல்கிறார், இதோ இது எவ்வளவு பெருசா இருக்கிறது, இவைதான் என்னுடைய ரப்பு என்று சொல்கிறார். சூரியனும் மறைகிறது. மறையக்கூடியதெல்லாம் அழியக்கூடியதெல்லாம் என்னுடைய இறைவன் கிடையாது. இறைவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், இந்த சந்திரனையும் சூரியனையும் எவன் படைத்தானோ அவன்தான் என்னுடைய இறைவன், அவன்தான் வணக்கத்துக்கு தகுதியானவன். அவனை தவிர இந்த உலகத்துல யாரும் வணங்க தகுதியற்றவர்களாக இருக்கிறாங்க. எல்லோரும் அடிமைகள், அப்துகள், அடியார்களாக இருக்கிறோம், மனிதர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி மனித நேயத்தையோ மனிதனுடைய இயல்பையோ சமத்துவ கொள்கையோ ஏகத்துவ கொள்கையோ ஒரே சீராக என்று சொன்னார்கள். நாமளாம் மனுஷனப்பா, நாம மனிதர்களாக இருக்கிறோம். மனிதனாக இருக்கக்கூடிய நாம் இறைவனுக்கு அடிமையாக இருக்கிறோம். இறைவன் என்று சொன்னால் சந்திரனோ சூரியனோ அல்லது நாம் எல்லாம் எதையெல்லாம் காண்கிறோமோ காணக்கூடியதெல்லாம் இறைவன் கிடையாது. மாறாக நம்மை யார் படைத்தானோ, இந்த உலகத்துடைய பிரபஞ்சத்தை யார் படைத்தானோ, சூரியனையும் சந்திரனையும் எத்தனை விதமான இயற்கை எழில்களை பார்க்கிறோமோ அத்தனையும் யார் படைத்தானோ அந்த படைத்த ஒருவனைத்தான் வணங்க வேண்டுமே தவிர நாம் உருவாக்கி கொண்டதெல்லாம் வணங்கக்கூடாது என்று சொன்னார். சமூகத்தார்கள் சிந்திக்கிறார்கள், ஆமாம், அழியக்கூடிய பொருளெல்லாம் எப்படி நமக்கு ஆற்றல் தரக்கூடியதாக இருக்கும்? நம்முடைய கரங்களால் உருவாக்கிய பொருளெல்லாம் நமக்கு எப்படி உதவி செய்யக்கூடிய நிலையில் இருக்கும்? தனக்கே எந்த ஒரு பணிவிடையும் உதவியும் செய்து கொள்ள முடியாத சூழலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருள் நமக்கு எப்படி நன்மையும் தீமையும் வகுத்து தரும்? சிந்தித்தார்கள். பிரச்சாரத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன்னெடுக்கிறாங்க. பிரச்சாரத்தை முன்னெடுக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சமூகத்தார்கள் பல தொல்லைகளையும் கொடுக்கிறார்கள். பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாறாங்க. ஊரை விட்டு ஹிஜ்ரத் செய்தெல்லாம் போறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நிலை இறுதி கட்டத்தில் அடைகிறது. ஊரார்கள் திட்டமிடுகிறார்கள், இனி இப்ராஹிமை இவ்வாறே விட்டு சொன்னால் நம்முடைய முன்னோர்களை, நம்முடைய மூதாதையர்களுடைய கொள்கையை, நாம் வணங்கக்கூடிய இந்த சிலை வழிபாட்டை இவர்களெல்லாம் நாசமாக்கி விடுவார்கள் என்று சொல்லி ஒரே வழி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை கொலை செய்வது. எப்படி கொலை செய்யறாங்க? இன்னைக்கு இந்த நாட்டில் ஒரு தவறு செய்துவிட்டால் உச்சபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை இருக்கிறது. யாருக்கும் தெரியாம நாளை செவத்துக்குள்ள அவரை தூக்கிவிட்டு கொலை செய்து விடுகிறார்கள். அது அரசு செய்யக்கூடிய ஒரு கொலை. இந்த உலகத்துல, இந்த நாட்டில் ஒரு மனிதன் தவறு செய்தால் அந்த மனிதனுக்கு தண்டனையாக, உச்சபட்ச தண்டனையாக மரணம் இருக்கிறது அல்லவா? ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த சமூகத்தார்கள் கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். எப்படி? அவருடைய மரணத்தை பார்த்து பின்னாடி எவன் அந்த கொள்கையை பேசிடக்கூடாது, துடித்து சாகணும். அது போன்றான ஒரு செட்டப் மூட்டப்படுகிறது. தீக்குண்டம், தீக்குண்டத்துல தூக்கி எரியக்கூடிய அந்த இறுதி நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யா இப்ராஹிமே, உங்களுடைய பழைய கொள்கைக்கு வந்துள்ளீர்களா? நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஏகத்துவ கொள்கை, யார் உங்களை படைத்தான் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஏகனாகிய இறைவனை மட்டும்தான் நீங்கள் வழிபட வேண்டும் என்று சொல்கிறீர்களே, அந்த ஏகத்துவ கொள்கை விட்டு வெளியே வந்தால் உங்களுடைய உயிர் மீறும், உங்களுடைய உயிர் காப்பாற்றப்படும். இல்லை என்று சொன்னால் இங்கேயே தீக்குண்டத்தில் போட்டு உங்களுடைய உடல் பொசுக்கப்படும். அந்த நேரத்தில் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னோடு இறைவன் எனக்கு துணையா யார் இருக்கிறான்? பிரச்சாரத்தை அங்கேயே முன்மொழிகிறார்கள்.
தீக்குண்டத்துடைய இடையே பார்க்கிறாங்க. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க, அந்த நேரத்துல இருந்து நாம் என்ன செஞ்சிருப்போம்? சரிப்பா, நீ சொல்ற கொள்கைதான் சத்திய கொள்கை, இதை உயர்வுற்று வாழ்ந்தா போதும் என்று சொல்லி நாம அவன்கிட்ட காமெடி பெற்று ஊரை விட்டே காலி பண்ணி நாடு கடந்தெல்லாம் போய் வாழ்வோம்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், என்னுடைய உயிரை கொடுத்ததெல்லாம் உயிரை எடுக்கக்கூடிய அதிகாரமும் அவனிடத்தில் இருக்கிறது தவிர உங்களுடைய கரங்கள் பெயர். என்னை இறைவன் ஆடுவான், நிச்சயம் எனக்கு பாதுகாவலனாக இறைவன். அந்த தீக்கு இருக்கிற தன்மை என்ன தெரியுமா? தன்னை எது போட்டாலும் தீனுடைய தன்மை என்னங்க, அதுக்குள்ள எது போட்டாலும் குசி சாம்பலாக்கிடும். அந்த தன்மையை இறைவன் மாத்திரம். ஒரு மனிதனுக்காக, அந்த மனிதனுடைய ஈமானுக்காக, அந்த மனிதன் செய்த தாவாவிற்காக, அந்த மனிதனுடைய நன்மைக்காக இறைவன் என்ன செய்யறான்? தீனுடைய தன்மையை மாற்றி தீக்கு அல்லாஹ் கட்டளை வருகின்றான். குளிர்விக்கப்பட்ட இடமாகவும் பாதுகாக்கப்பட்ட இடமாகவும் அதை நாம் ஆக்கினோம். ரொம்ப செக்யூலரான ஒரு பகுதியாக, ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய, இன்பம் தரக்கூடிய ஒரு பகுதியாக இறைவன் அந்த தீக்குண்டத்தை மாற்றுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்படுகிறார். காரணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடத்தில் இருந்த தாவா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடத்தில் இருந்த வலிமையான ஈமான், அந்த ஈமானுடைய வெளிப்பாடாக அரசனிடத்திலையும் தாவா, தந்தையாரிடத்திலையும் தாவா, தான் சமூகமாக வாழ்ந்த மக்கள் மத்தியிலையும் தாவா, எல்லா இடத்திலையும் பிரச்சாரம் செய்கிறார்கள். அல்லாஹ்வை மட்டுமே அஞ்சினார். இன்னைக்கு நாம எத்தனை நபரிடத்தில் தாவாவை செய்திருக்கோம், எத்தனை வடிவத்தில் பிரச்சாரம் செய்திருப்போம். இந்த உலகத்தில் செல்வத்தை திரட்டுவதற்கு எத்தனை வழிகள் இருக்கு என்று சொல்லி ஆய்வு செய்யக்கூடிய நாம், இந்த உலகத்தில் கல்வி பயிலுவதற்கு எத்தனை நிறுவனங்கள் இருக்கு என்று ஆய்வு செய்யக்கூடிய நாம், இந்த உலகத்தில் சிறந்த நகரத்திற்கு சுற்றுலாவுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆய்வு செய்யக்கூடிய நாம், இந்த உலகத்தில் சிறந்த உணவை உண்ண வேண்டும் என்று சொல்லி கவலைப்பட்டு ஆய்வு செய்யக்கூடிய நாம், எத்தனை நேரங்களிலே யோசித்திருப்போம், நான் ஏற்றிருக்கிற இந்த தௌஹீதுடைய கொள்கையை என்னுடைய தந்தையார் ஏற்க வேண்டும், அதற்கு என்னென்ன விஷயத்துல அவர் சொன்னா புரிஞ்சுக்கிறவாறு சிந்தித்திருக்கிறோமா? என்னுடைய தாயாருக்கு இந்த கொள்கையை சொல்ல வேண்டும், எந்த வடிவத்தில் என்னுடைய தாயாருக்கு இந்த செய்தியை, ஏகத்துவ கொள்கையை சொன்னால் என்னுடைய தாயார் எடுத்துக்கிறான் என்று சொல்லி சிந்தித்திருக்கிறோமா? இவ்வளவு ரூபாவை இன்னைக்கு முதலீடு செய்தால் 10 ஆண்டுகளுக்கு பின்பாக இவ்வளவு ரூபாய் லாபத்தை ஈட்டலாம் என்று எண்ணி பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே லாபத்திற்காக இன்னைக்கே சிந்தித்து செயல்படக்கூடிய மனிதனாக இருக்கிறோமே. இந்த உலகத்துல நாம போடக்கூடிய தாவா என்கின்ற விதை, இந்த பிரச்சாரம் என்கின்ற விதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போட்டாங்க, இன்ன வரைக்கும் தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நாம தாவாவை நம்முடைய சமூகத்தார் மத்தியில, நம்முடைய குடும்பத்தார் மத்தியில அந்த விதையை விதைத்தோம் என்று சொன்னால், நாம மௌத்தா போயிட்ட பிறகு கூட, நாம மண்ணோடு மண்ணாக போயிட்ட பிறகு கூட நன்மைகள் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். லட்சம் லட்சமாக, கோடி கோடியாக, மலையளவுக்கு மூட்டை மூட்டையாக சுமந்து கொண்டே நன்மையை சுமந்தவர்களாக நாளை மறுமையில சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பாக்கியம் இருந்த மனிதராக எல்லாம் நம்மை மாற்றிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் காலம் கடந்து கடந்து செல்ல செல்ல நம்முடைய நன்மைகள் எல்லாம் காணாமல் போய் கொண்டிருக்கிறது. நம்முடைய தீமையான காரியங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? நாம தாவாவை முன்னெடுக்கல, பிரச்சாரத்தை நாம் பின்வாங்கி இருக்கிறோம். ஈமானை உறுதிப்படுத்த, நம்முடைய அமல்களை உறுதிப்படுத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை உதாரணமாக காமிக்கிறான். யோசிச்சு பாருங்க, தீக்குண்டத்துல போய் விழக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியுமா அந்த தீக்குண்டத்துல நம்ம சாக மாட்டோம், அந்த தீக்குண்டம் நமக்கு பாதுகாப்பான இடமாக மாறும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியுமாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ட்ட இருந்த ஒரே ஒரு காரியம் ஈமான், அல்லாஹ் காப்பாற்றுவான். யார் இருந்தாலும் சரி, இந்த கொள்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னது இறைவனுடைய கொள்கையை யார் தடுத்தாலும் அந்த கொள்கையை யாராலும் தடுக்க இயலாது. உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தாங்க. அதனால தான் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து உற்ற தோழர் என்று சொன்னான். இந்த உலகத்துல சில மனிதருடைய தன்மையை பார்த்துட்டு இவருடைய உற்ற தோழனாக நான் இருந்திருந்தால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று ஆசைப்படக்கூடிய நாம், கவலைப்படக்கூடிய நாம்,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து உற்ற தோழன் என்று சொன்னானே, என்னையும் உற்ற தோழனாக அல்லாஹ் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று என்னைக்காவது ஒரு நாள் அல்லாஹ்விடம் துஆ செய்திருப்போமா? யா அல்லாஹ், உன்னுடைய உற்ற தோழனாக நீ மாற்றி அல்லாஹ்னு கேட்டிருப்போமா? யா அல்லாஹ், இந்த உலகத்துல நான் கலப்பில்லாத வாழ்க்கையை தூய்மையான வாழ்க்கையாக ஹனீஃபன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சிராகத்து பேசியிருக்கிறாயே, அது போன்றான ஈமான் கொண்ட மனிதனாக என்னை இந்த உலகத்துல வாழ்ந்து மரணிக்க செய்யலாம் என்று அல்லாஹ்விடம் துஆ செய்திருப்போமா? இந்த உலகத்துல காசு கொடு, நல்ல வீடு கொடு, செல்வத்தை கொடு, அந்தஸ்து கொடு, அழகு கொடு, அறிவு கொடு என்று பல விஷயங்களை கேட்டிருக்கிறோமே, எல்லாம் இந்த மண்ணோர் மண்ணாக போகக்கூடிய காரியங்கள். நாம் பெற்றிருக்கிற ஈமான் வலிமையை பெற்றிருந்தால், அந்த வலிமையுடைய வெளிப்பாடாக நல்ல அமல்கள் நம்முடைய வாழ்க்கையில் நீடித்திருந்ததால், அந்த அமல்கள் நாளை மறுமையில என்னுடைய நன்மையான விடையில அதிகமாக கணக்க செய்யும் மீசானுடைய தராசர. அதை வைத்துத்தான் நல்லா தீர்மானிக்கிறான் நன்மை யார், தீமை யார், சொர்க்கவாதி யார், நரகவாதி யார் என்று சொல்லி. இந்த மீசானுடைய தராசல் நம்முடைய இந்த இடைகள் கணக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறோமா? இனி பாருங்கள் சொல்றது, பிரச்சாரங்களை முன்னெடுக்க வேண்டும். அந்த பிரச்சாரத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்து போன்று முன்னெடுக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்த காலத்தை ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் அவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு சிறப்புக்குரிய மனிதனாக மாற்றிருக்கிறான். இன்னைக்கு நாமளும் அந்த காரியத்தில் ஈடுபட்டு இந்த ஏகத்துவ கொள்கையை நம்மளால் எந்த அளவுக்கு எந்தெந்த வடிவத்தில் கொண்டு போய் மக்களிடையே சேர்க்க முடியுமோ. இந்த ஏகத்துவ கொள்கை சாதாரண கொள்கை கிடையாதுங்க. இப்பேற்பட்ட கொள்கை தெரியுமா? உலகத்திற்கு முதலாவதாக மனித நேயத்தை போதித்த கொள்கை இந்த இஸ்லாம். உலகத்திலேயே இந்த உலகத்துல ஒருத்தரும் பசித்தவர்களாக இருக்கக்கூடாது என்று சொல்லிய மார்க்கம் இஸ்லாம். இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதனும் யாருக்கும் தாழ்ந்தவன் இல்லை, எல்லோரும் சரிசமம் என்று சமூக நீதியின் சமத்துவத்தையும் போதித்த ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம். எத்தனையோ சித்தாந்தம் இருக்கிறது உலகத்தில், எத்தனையோ வேதாந்தம் இருக்கிறது உலகத்தில். அத்தனை வேதாந்தத்திற்கும் அத்தனை சித்தாந்தத்திற்கும் தலையாயாக இருப்பது இஸ்லாமிய மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே சிலர் தவறான எண்ணத்தோடு பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள், தவறாக சித்தரிக்கிறார்கள். இஸ்லாம் எப்பேற்பட்ட நற்காரியத்தை எங்களுக்கு சொல்லித் தருகிறது என்று தெரியுமா? நபிகளாக ஒரு சோதரன் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இஸ்லாத்திலேயே ஆக சிறந்த ஒரு பணியை எங்கள் மத்தியிலே சொல்லுங்கள். இஸ்லாத்திலேயே மிகச் சிறந்த ஒரு பணியை எங்கள் மத்தியிலே சொல்லுங்கள் என்று கேட்டவுடனே அவர் சொல்கிறார், பசித்தவர்களுக்கு உணவளிப்பதே ஆகச் சிறந்த பணி. தொழுக வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும், ஸகாத் கொடுக்க வேண்டும், சதகா செய்ய வேண்டும், பெற்றோர்களை பேண வேண்டும், ரத்த தானத்தை செய்ய வேண்டும், பிற உயிர்களுக்கு நாம பணிவிடை செய்ய வேண்டும். இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் முன்னெடுத்து சொல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் பசித்திருந்தாலும் சரி, அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, பசித்தவர்களுக்கு உணவளிப்பதே இஸ்லாத்திலே ஆகச் சிறந்த பணியாகும். சஹீஹுல் புகாரியிலே நபிகள் நாயகத்துடைய பொன்மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை விட மனித நேயத்தை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை சொல்ல முடியுமா? ஒரு மனிதனுக்கு தேவையானது மிக இன்றியமையாத அத்தியாவசிய தேவையாக இருப்பது உணவு. அந்த உணவைத்தான் முதலாவது பிரதானமாக இஸ்லாம் பேசியிருக்கிறது. இந்த மார்க்கத்தை பார்த்து தீவிரவாதி என்று சொல்லிக் கொண்டோம், பயங்கரவாதி என்று சொல்லிக் கொண்டோம். ஏதோ இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதனுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய விதமாக, பெண்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய விதமாக இருப்பதாக சித்தரிக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கொள்கையை எடுத்து சொல்வது போன்று நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் அவர்களுடைய வாய் அடைக்கப்படும். அவருடைய பிரச்சாரத்தை யாரும் கேட்க மாட்டோம். 2015 சென்னையில பெருமளவு வரும்பொழுது அந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள், பாய் என்னுடைய சாதாரண பாய் கிடையாது, என்னுடைய தாய். தாய் எப்படி பசிச்சிருந்தோம் தன்னுடைய பிள்ளைக்கு உணவு கொடுப்பாரோ அது போன்று பாய்மார்கள் அவருடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அவருடைய மனைவி மக்களை பாதுகாப்பதை விட இந்த தண்ணீரை முழுகி கொண்டு தத்தளித்துக் கொண்டிருக்கிற இந்த ஏழை எளிய மக்களுக்கு ஓடோடி உதவி செய்தார்கள். இதுதான் இஸ்லாம். இதுதான் நபிகள் நாயகம் போதித்தார்கள். நபிகள் நாயகம் வாளை எடுத்துக் கொண்டு போர் செய்யுமாறு பதிலே போதிக்கவில்லை, பசித்தவர்களுக்கு உணவளிக்குமாறு சொன்னார்கள். இதுதான் இஸ்லாமிய மார்க்கங்களுக்கு காட்டி தந்திருக்கின்ற விஷயத்தை
நாம தெல்ல தெளிவாக பிற மக்களுக்கு சொல்ல வேண்டும் சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காட்டியிருந்த பிரச்சாரத்தின் மூலமாக நாம தொகை எடுத்து பிரச்சாரம் செய்ய வேண்டும் சொன்னால், நிச்சயம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கூட எப்படி வெற்றி வாகையை சொல்லிக் கொடுத்தானோ, எப்படி உற்ற தோழனாக எடுத்துக்கிட்டானோ, எப்படி அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை தீக்குண்டத்துல போடப்படுது காப்பாற்றப்பட்டு பாதுகாப்பான இடமாக மாற்றினாலோ, நிச்சயம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் அது போன்றான சிறப்புகளை வழங்குவார். ஒரு காரியம் நம்ம செய்ய வேண்டும், பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும் என்ற விஷயத்தை ஆணித்தரமாக சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்வேன். வாஹதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ப நேற்றைய தினத்துல நாம் அறிவிப்பு செஞ்சிருந்தோம், பயானெல்லாம் நிகழ்ச்சி நிறைவு பெற்ற பிறகு நாம் எந்த அளவுக்கு பயானம் உருவாகி இருக்கின்ற விஷயத்தை அறிந்து கொள்வதற்காக 2 கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கு யார் சரியான பதில் சொல்றாங்களோ அந்த ஒற்றை வடையை விட அந்த சகோதர சகோதரிகளுக்கு பரிசு வழங்கப்படுகின்ற விஷயத்தை அறிவிச்சு செய்கிறோம். அப்ப கேள்வி இன்று எங்கு கேட்கப்படும் சொன்னா, நாம செய்த பயானில் தான் கேள்வி கேட்போம், வெளியே கேள்வி கேட்க மாட்டோம். இப்ப ஆண்களுக்கு ஒரு கேள்வியாக பெண்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா, ஆரம்பிச்சிடலாமா, இல்லை டீ போடணுமா? எல்லாருடைய முகத்துல இந்த தூக்கங்கிறது சொற்கிறது போல தெரிகிறது, இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடலாம் இன்ஷாஅல்லாஹ். சரிங்க. முதலாவதாக ஆண்களுக்குரிய கேள்வி, நபிகள் நாயகம் அவர்கள் நாளை மறுமையில எந்த சமூகத்திற்கு முதலாவதாக விசாரணை நடைபெறும் என்று சொன்னார்கள்? தெரிந்தவங்க மட்டும் கேட்குங்க. நபிகள் நாயகம் நாளை மறுமையில எந்த சமூகத்திற்கு முதலாவதாக அல்லாஹ் விசாரணைப்பான் அப்படின்னு சொன்னாங்க? சரி சொல்லுங்க. நாளை மறுமையில ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்திலிருந்து இறுதியாக அந்த நபிகள் நாயகத்துடைய சமுதாயம் இருக்கு, எல்லா சமூகத்தார் மக்களும் மாஷருடைய மைதானத்தில் இருப்பாங்க. அப்படி இருக்கிற சமயத்துல இறை தூதர் சொல்கிறார்கள், சமுதாயத்துல நாம பிந்தியவர்களாக இருக்கலாம், நாளை மறுமையில நாமத்தான் முந்தியவர்கள். எப்படி? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னுடைய சமூகத்தை விசாரிச்சு தீர்ப்பளித்த பிறகுதான் வேறு சமுதாயத்தை விசாரிப்பாங்க. அந்த சகோதரர் சொன்ன விடை சரியா. அடுத்து பெண்களுக்குரிய கேள்வி. இப்ப நாம நேற்று நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை பத்தி பார்த்தோம்ல, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சாரம். அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விட்ட கையேந்தி துஆ செய்றாங்க கடைசி இறுதி கட்டத்துல. அந்த துஆவுல அவர் செய்த பிரச்சாரத்துடைய முறையை சொல்றாங்க, இன்னென்ன முறையிலெல்லாம் பிரச்சாரம் பண்ணேன், இருந்தாலும் கேட்க மாட்டாங்க. அந்த பிரச்சாரம் செய்த முறை என்ன? அப்படியே யாரா நின்று கேட்டுருங்க. அபரேஷன் மைக்க நாளைக்கு ரெடி பண்ணிக்கலாம். பெண்கள் யாரும் கடந்துரை செய்யாதீங்க, நாம பார்க்கல, எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். தெரிந்தவர்கள் அமைதி காத்து இருங்கள், உங்களுக்கான நேரம் வரும், அப்ப நீங்க சொன்னா மட்டும் போதும். பெண்கள் யாருக்கு தெரியுமோ அவங்க மைக்கு வாங்கி சொல்லுங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தார் மத்தியில பிரச்சாரம் தாவாவை செய்தாங்க. அந்த தாவா செய்த அந்த சமூகம் கேட்கல. கடைசியில் அல்லாஹ்விடத்துல கையேந்தி துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் என்னுடைய சமூகத்தார் மத்தியில நான் என்னென்ன வழிமுறையில தாவா செஞ்சேன், அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்கன்ற விஷயத்த சொல்றாங்க. இப்ப என்னென்ன வழிமுறையில நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தாவா செய்ததாக சொல்லுகிறார்? தெரியலையோ?
இல்ல பொறுமையா சொல்லுங்க. தாவா செய்த முறை இப்படியெல்லாம் சொல்லுங்க. பரவாயில்ல, ஒருதலை சொல்லுங்க. रास्ते भी दवा करते, वो में भी दवा करते, सबको भी दवा करते, जाहिर को भी दवा करते. சரி, அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாவா இப்படியெல்லாம் செய்தேன்ற விஷயத்தை அல்லாஹ்விடத்துல சொல்றாங்க. நான் இரவுலையும் தாவா செய்தேன், பகல்லையும் தாவா செஞ்சேன், ரகசியமாக செஞ்சேன், வெளிப்படையாக செய்தேன், ஆனாலும் கேட்க மாட்டான். இப்ப தாவாவுடைய வடிவத்தில் எப்படிலாம் கூட்டு போறாங்க பாத்தீங்களா? நாம எப்படி சொல்லுவோம், பாருங்க ஞாயிற்றுக்கிழமை அசருக்கு அப்புறம் தாவா டைம் இருந்தா உடம்பு களைப்பா இருக்கிறது, ஒரு நாள் தான் லீவு கிடைக்குது, தூங்குற நேரம், அந்த நேரத்தில் உஷாரா இருந்தா நான் பள்ளிவாசலுக்கு வர்றேன், நோட்டீஸ் ஒரு 10 எடுத்துக்கிறோம், பக்கத்துல பள்ளிவாசல் பக்கத்துல இருக்கிற ஒரு 10 வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவோம். இந்த நிலைப்பாடு நாம இருக்கிறோம்ல. ஆனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி செஞ்சாங்க? இரவு பகல் ரகசிய வெளிப்பாடு எல்லா வடிவங்களையும் செய்யறாங்க. ஏறத்தாழ சலிப்படையாமல் 950 ஆண்டுகள் செய்திருக்கிறார். ஒரு நாள் 2 நாள் கிடையாது, ஒரு வருஷம் 2 வருஷம் கிடையாது, சலிப்படையவே இல்லை. அதே மக்கள், அதே கொள்கை, அதே செய்தி சொல்லி சொல்லி பார்க்கிறாங்க. மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. சில சொற்பமான மக்கள் மட்டும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த சொற்பமானுடைய மக்களுடைய வாரிசுதாரர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். சரிங்களா? அப்ப அந்த சகோதரியை சரியான பதில் சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு பரிசு வரும். சரி, நிகழ்ச்சி வச்சுக்கலாமா? அப்புறம் சகோதரியினுடைய பேர் மட்டும் பதிவு செஞ்சிருமா? பதில் சொன்ன சகோதரியுடைய பேர் மட்டும் சொல்லிருங்க. ஆசிஃபா. சரி, நன்றி. சரி, படிச்சுக்கலாமா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். Dia berpon bersama Pak. Haji Dio.